சூடான தோசைக்கல்லில் ரேசன் அரிசி போட்டு பாருங்கள், ஷாக் ஆவீங்க. அது மட்டும் இல்லாமல் மணி சேவிங்ஸ் டிப்ஸும் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படுற முக்கியமான சில குறிப்புகள்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போல் ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இது வந்து கடைகளில் நம்ம வந்து பார்சல் வாங்கினோம் அப்படின்னா வந்து இதில் வந்து ஸ்வீட் கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா வந்து ஆனியன் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நான் வந்து கல்லுப்பு தான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே வந்து கம்ஃபர்ட் தான் நான் சேர்த்துருக்கேன். கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவு இருந்துச்சு அப்படின்னாவே போதுமான அளவாக இருக்கும். இது கூட வந்து நம்ம அடுத்து என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினிகர். ஏன்னா நம்ம கொஞ்சோண்டு கம்ஃபர்ட் ஊற்றினாலுமே வினிகர் கொஞ்சம் ஊற்றினோம் அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அதனால தான் நம்ம வினிகர் சேர்க்கும் போது நம்ம அந்த வாசனை வந்து நல்லா வந்து வீடு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதனால நம்ம வந்து வினிகர் சேர்த்துருக்கோம். இது கூட வந்து கிராம்பு வந்து ஒரு 3 கிராம்பு அப்படி இல்லைனா ஒரு 4 கிராம்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா நசுக்கி கூட சேர்த்துக்கலாம். நான் முழுசாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துருக்கேன். இது கூட அடுத்து என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜைக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா கற்பூரம். அந்த கற்பூரத்தில் ஒன்று எடுத்து நல்லா வந்து பவுடர் ஃபார்மில் நல்லா வந்து ரெடி பண்ணி சேர்த்துக்கோங்க. நார்மல் கற்பூரம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரம் இருந்துச்சுன்னா இன்னுமே நல்ல வாசனையாக இருக்கும். இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா ஒரு கம்பி எடுத்து நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 5-6 ஹோல் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா வந்து நல்ல வீடு ஃபுல்லாக நல்லா வாசனையாக ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மணி சேவிங்ஸாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து ரூம் ஸ்ப்ரே இந்த மாதிரி வந்து பாத்ரூம்லாம் ஓடோனில் இந்த மாதிரி வந்து காசு கொடுத்து நம்ம வாங்கி வைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஏன்னா நமக்கு பார்சல் வாங்கணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரி ஒரு 3-4 பாக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணுற கம்ஃபர்ட்டை ரெடி பண்ணி மீது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாகவே நல்ல வாசனையாக இருக்கும். உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து ஒரு பாக்ஸ் வச்சு விட்டுடலாம். நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கிச்சனில் வந்து குழம்புக்காக வந்து மிளகாத்தூள்லாம் நம்ம வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்ம ஸ்டார்டிங் டே வந்து நிறைய மிளகாத்தூள் வந்து அரைச்சி வச்சுருவோம். ஒரு 2 மாதத்துக்கு அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு குறைச்சல பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்காவது நம்ம வந்து அரைச்சி வச்சுருவோம். அந்த மாதிரி அரைச்சி வைக்கும்போது இந்த மாதிரி மழை டைம் கொஞ்சம் கூலிங் டைம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து வெள்ளையாக மேலே படிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா வந்து கொஞ்சம் பூச்சி வச்ச மாதிரி உருண்டையாக வந்து அந்த மாதிரி அங்கங்கே வந்து ஃபார்ம் ஆகிடும். அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து குழம்புக்காக தனியாக வந்து நம்ம வந்து ஒரு பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுருப்போம். ஏன்னா ஃபுல்லாக வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட காரத்தன்மையெல்லாம் போயிடும். அதுவும் இல்லாமல் கலரும் பார்த்திங்கன்னா நமக்கு டல்னஸ் ஆகிடும். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 2ஆக பிரித்து வந்து நம்ம எப்போதுமே பக்கெட்டில் தான் நம்ம அரைக்க செய்வோம். அந்த மாதிரி பக்கெட்டில் அரைக்கும் போது இது மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து நம்ம தனியாக வந்து நம்ம குழம்புக்கு டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஏன்னா டெய்லி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுறதுனால அதோட காரத்தன்மை போய்ட்டதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதுவும் இல்லாமல் அதோட கலரும் பார்த்திங்கன்னா நமக்கு மாறி போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து உப்பு நம்ம நைஸ் உப்பு யூஸ் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அப்படி இல்லைனா 1.5 டீஸ்பூன் அளவு நம்ம எடுத்து இந்த மிளகாத்தூளில் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து இனிமேல் பார்த்திங்கன்னா வந்து காரத்தன்மையும் குறையாது, நமக்கு பூச்சி புழு வண்டு எதுவுமே வைக்காது. கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சூடான தோசைக்கல்லில் கொஞ்சமாக வந்து ரேசன் அரிசியை போட்டு பாருங்கள், நீங்களே ஷாக் ஆவீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சிடலாம். தோசைக்கல் மேலே வச்சுட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நல்லா வந்து தவா வந்து நல்லா ஹீட் ஆகிட்ருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஒயிட் கிளாத்து அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு காட்டன் கிளாத்து, நான் வந்து ஒரு குட்டி கர்ச்சிப் தான் எடுத்துக்கேன். உங்கள்கிட்ட எந்த கிளாத் இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி வந்து அந்த கர்ச்சிப்பில் வந்து நான் கொஞ்சமாக வந்து ரேசன் அரிசி தான் போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு அப்படி இல்லைனா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நல்லா சுருட்டி நல்லா ஒரு லப்பர் பேண்டு ஒரு 2-3 சுற்று நல்லா போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தவாவில் வச்சு நல்லா ஹீட் பண்ணும்போது எல்லா அரிசியுமே நல்லா ஹீட் ஆகி நமக்கு வந்து சூப்பராக வந்து ஒரு ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம அங்கங்கே அப்படியே வச்சு எடுத்துடலாம். நம்ம வந்து தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து கல்லில் வந்து எண்ணெய் தேய்க்கும் இல்லையா, ஒரு கத்திரிக்காய் எண்ணெய்க்கு வந்து எண்ணெய் தேய்ச்சோம் அப்படின்னா வந்து நல்லா ஃபுல்லாக அந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டு தேய்க்கும் இல்லையா, அதே மாதிரி அந்த தோசைக்கல் ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணினா அந்த அரிசியை நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முழங்கால் முழங்கை இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து வலி வந்துச்சு
அப்படின்னா இந்த மாதிரி அங்கங்கே வந்து ஒத்தரம் கொடுத்து எடுக்கும்போது நல்ல ஒரு ரிலீஃப்னஸ்ஸாக இருக்கும் நமக்கு. அதுவும் இல்லாமல் பசங்களாம் பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அந்த முட்டிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி டைமில் ஒரு சேரை போட்டு அப்படியே பக்கத்தில் உட்கார வச்சு நம்ம அழகாக அந்த மாதிரி ஒத்தரம் கொடுத்து எடுக்கும்போது வந்து வலி வந்து நல்லா ரிலீஃப் ஆகும். அதே டைமில் பார்த்திங்கன்னா குட்டி குழந்தைங்கள்லாம் வந்து தடுப்பூசிலாம் போடுவாங்க இல்லையா, அந்த டைமில் கொஞ்சம் வலி குறையிறதுக்காக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம். சில பேர் ஐஸ் க்யூப்லாம் கூட வைக்குவாங்க. அந்த மாதிரி ரொம்ப சில்னஸாக இருக்கும். அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம லைட்டாக ஒத்தரம் கொடுத்து எடுக்கும்போது வந்து வலி வந்து கம்மியாக. அது மட்டும் இல்லாமல் எல்லா வலிகளுக்கும் வீக்கங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஒத்தரம் கொடுக்கலாம். ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம கிச்சனில் வந்து இந்த மாதிரி சிஸ்ஸர், நைஃபு, கத்தி இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒரு மாதிரி மழுங்கி போய் அழுக்கான மாதிரி ஆகிடும். அதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்காக வந்து நம்ம தெருவுலலாம் வந்து சாணம் பிடிக்கிறதுக்கு வருவாங்க இல்லையா, அவங்கள்ட்டெல்லாம் கொடுத்து வேஸ்ட்டாக வந்து காசை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது நம்ம சூப்பராக வந்து புதுசாகவும் ஆக்கிடலாம், ஷார்ப்னஸ்ஸாகவும் ஆக்கிடலாம். அது எப்படி அப்படின்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த இஞ்சி பூண்டுலாம் நசுக்கோம் இல்லையா, அந்த உரல் தான் ஒரு குட்டி உரல் வச்சுருப்போம். அந்த கல்லை மட்டும் இந்த மாதிரி வந்து பரட்டி போட்டுக்கோங்க. பரட்டி போட்டுட்டு நைஸ் உப்பு கொஞ்சமாக வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த கல்லில் போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கோல்கட் பேஸ்ட்டாக இருக்கட்டும், அப்படி எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட்டில் கொஞ்சமாக எடுத்து சிஸ்ஸர், நைஃப் எல்லாத்துலேயும் நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கும் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அப்ளை பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக வந்து அதில் வந்து நல்லா ஷார்ப் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் புது கத்தி, அதனால் கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலுமே வந்து கட் பண்ணி கொஞ்சம் வந்து மழுங்கி போயிடுச்சு. அதனால் இதையும் வந்து நம்ம அழகாக வந்து ஷார்ப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி வீடியோவில் காமிக்கணும் அதே மாதிரி அந்த சைடில் இந்த சைடில் அந்த சைடு அந்த மாதிரி வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கோல்கட்டும் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு கத்தி நல்லா பளிச்சு நல்லா பளபளப்பாகும். அதே டைமில் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்னஸாகவும் இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம கோல்கட்டும் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா வந்து நான் எப்படி வீடியோவில் காமிக்கணும் அதே மாதிரி நல்லா கரகரன்னு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து கல்லுப்பு கூட நீங்கள் வந்து நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நைஸ் சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த சால்ட் இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி தேய்ச்சிக்கோங்க. இதுக்காக வந்து ஷார்ப்னஸ் கம்மியாகிடுச்சு அப்படின்னு நம்ம கடையெல்லாம் கொடுத்து நம்ம வந்து ஷார்ப் பண்ணாமல் நம்ம வீட்டு காசை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மிச்சம் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக கொஞ்சம் அமௌண்ட் அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சேவிங்ஸ் தானே இது. அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி பொருளை வச்சு நம்ம வந்து நல்லா ஷார்ப் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாகவே நம்ம ஷார்ப் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம தேவையில்லாத ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து பேஸ்ட் வந்து வச்சுருக்கோம். இது இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த உப்பில் கொஞ்சமாக தொட்டு நல்லா வந்து தேய்ச்சி எடுக்கும்போது அதில் இருக்கிற அந்த துரு ஃபுல்லாகவே நல்லா போய் நல்லா பளிச்சு நல்லா புதுசு மாதிரி இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிறோம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எல்லாத்துலேயுமே நம்ம அந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நமக்கு. அதே டைமில் அதில் ஏதாவது துரு இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது போய் நல்லா நமக்கு புதுசு மாதிரி ஜொலிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.